ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பூஜிகிரி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூஜிகிரி சீசன் 1 எபிசோட் 7. ஃபைனலி இந்த தடவை நம்ம ஹீரோ உண்மையாவே வின் பண்ணிட்டான். எனக்கு அதெல்லாம் மேட்ரு இல்ல. மாஹரோக்கு என்ன பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ போய் பார்த்தா கிளாஸ்ல மாஹரோ இல்ல. இவரோட பஞ்சு உண்மையிலே ஆகும் அப்படின்னு இன்னொரு பையன் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டினான். மாஹரோவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் அண்ணன் கூட ஹாஸ்பிட்டல் இருக்க மாட்டக்கராசல போட்டு டக்கு நம்ம ஹீரோ ஓடுறான். ஆனா என் பிரதர் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஓ மீட்ஸ் குனியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ஆக்சுவலி அவன் ஜோபில இருக்கான். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக்க வைக்க சொன்னாரு. அவரை அடிச்சு போட்டதுக்கு தான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. போகும்போது என் பிரதர் என்கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஹாங்கி பீப்புள் ஆகிற ட்ரைனிங்கை விட்டுறாத, உன்னால கண்டிப்பா ஸ்ட்ராங்கா முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மாட்டக்காரா சொல்லவும் அப்போ உன்னோட லைஃபோ கஷ்டமா தான் போயிருக்கான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நாளைக்கு என் அண்ணா ரிலீஸ் ஆகுறான் அப்படின்னு மாட்டக்காரா சொல்றான். அண்ணா உனக்காக சாப்பாடு செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கவே கன்றாவியா இருக்கிற மாதிரி மகரோ சாப்பாடு தூக்கி கொடுக்கவும் எப்படா தப்பிக்கிறதுன்னு மாறிட்டோ யோசிச்சுட்டு இருந்தா இந்த ஆரஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். மகரோ எனக்கு தான் நம்ம ஹீரோ பாட்டு பாடிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ கதவை திறக்கிறது முன்னாடியே ஹே ஆரஜின் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி மாறிட்டோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான். மகரவும் இங்கதான் இருக்காளா எனக்கு தெரியாத நம்ம ஹீரோ நடிக்கிறான். என்னவா என்னவே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரஜின் இவ்வளவு லேட்டாவா வருவேன் மாறிட்டோ கேட்கவும் ஃபேமிலி மட்டும் தான் என் பிரதரை விசிட் பண்ணணும் அப்படின்னு மகரோ சொல்லவும் ஓ அப்படியா சரி நான் ஏதோ கிளம்பிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. மகரோ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்றான். மாஹரோவும் அமைதியா இருந்துச்சு போயிருந்தா. பட் நம்ம ஹீரோ வந்ததே மாஹரோவை பார்க்கதா. ஒரு பக்கமா நம்ம ஹீரோவை பிடிச்சி வச்சு நேத்து ஒருத்தனை நீ அடிச்சிட்டங்கிறதுனால நீ ஒன்னும் பெரிய இவன் ஆயிர மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. அவ என்கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்ன ஆராஜின் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லி மாறிட்டோ கேட்கறான். பிரதர் சீக்கிரமாவே உங்க தங்கச்சி என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லவும் நாளைக்கு குரூப் டேட் பண்ணலாமா அப்படின்னு மாறிட்டோ கேட்கறான். அண்ட் மாஹரோவும் வருவான்னு சொல்லவோ ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். மீனட்டோக்காயும் டேட்டிங் வருவாங்களா அவனுங்க ஏன் வரணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கவலைப்படாதப்பா நீ ரொம்ப பாப்புலர் அப்படின்னு ஹாக்ரே சொல்றான். அண்ட் பீச்ல வச்சு தான் அந்த டேட் நடக்கும்னு சொல்லவும் ஸ்விம் சூட்ல பார்க்க போறோம்னு நம்ம ஹீரோ நினைச்சா அதை விட பெருசா சில விஷயங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றான். குரூப் டேட் அப்படின்னு சொல்லி மீனட்டோ காயில இருக்கிறவன் ஹாப்பியா இருக்கா. அபசோகமா இருக்குமோ என்னாச்சு அப்படின்னு மாட்டக்கரா கேட்கறான். கடைசியில அவன் தான் என்ன காப்பாத்திருக்கானா அவனுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லவும் ஆறா அந்த மாதிரி திங்க் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி மாட்டக்கரா சொல்றான். இருந்தாலும் சாபுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாத்தினா அவனுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டேன். பீச்ல எல்லாரும் என் பாடியை பார்ப்பாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன அவனு எந்த பொண்ணை உசார் பண்ண போறேன்னு அவங்க அம்மா கேட்கறாங்க. என்ன தெரியல பட் முன்ன இருந்ததை விட இப்பதான் நான் ஒரு ஆம்பளையா ரொம்பவும் அதிகமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாளைக்கு பீச்ல நாங்க ஒன்னா விளையாடுவோம். அதுக்கப்புறம் தனியா சன்செட் பார்ப்போம். அப்படியே நாங்க 2 பேரும் கிஸ் பண்ணுவோம். நாளைக்கு நான் பீச்ல தான் வெறிச்சு எனக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வழக்கம் போல இந்த டீச்சர் லவ் ஹோட்டலுக்குள்ள போறாரு. என்ன ரெகுலர் கிட்டன் தானே அப்படின்னு கேட்கவும் மிஸ் புரல் அவர் சொல்லுவோம் மிஸ் ஜாஸ்மின் என்னது அப்படின்னு அங்க இருக்கிறவரே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த டீச்சர் எப்பவும் ஜாஸ்மின் மட்டும் தான் கூப்பிடுவாரு. மிஸ் புரர் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ள ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு சொல்லி டீச்சர் வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பீச்சுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. டென்ட்டுக்கு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது இது ஒரு குரூப் காம்பேட் டேட்னு. வழக்கம் போல ஹாக்ரே தான் அதுக்கு ஒரு ரெஃபரி இருக்கிறான். மீனட்டோக்காய் அண்ட் சீகுமால இருக்கிற ஆளுங்க மாத்தி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு காம்பேட் டேட் தான் அது. ஃபர்ஸ்ட் ஓட்டோவோ கெனிச்சிரோவோ ஃபைட் பண்றதுக்கு வராங்க. ஸ்டார்ட் ஆகுது. ஹாக்ரேவோ ரெஃபரி பண்ணிட்டு இருக்கான். கெனிச்சிரோ கமாண்டர் ஓட்டோவோட தலையை இறுக்கி போட்டுட்டாரு. ஓட்டோ பேக் ஃபிளிப் கெனிச்சிரோவை அடிச்சிட்டான். கெனிச்சிரோ நாட்டுக்கு நிற்கிறாரு. அவரால் எந்திக்க முடியுமா? ஓ எஸ் எந்திரிச்சு டக்குன்னு அடிச்சிட்டாரு. என்னாச்சு ஏதோ சம்திங் ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. கெனிச்சிரோ ஏன் இன்னும் மூவ் ஆகல அப்படின்னு பார்த்தா கெனிச்சிரோ முதுகு பிடிச்சிக்கிச்சு. அசையாம கெனிச்சிரோ அங்கே இருக்கிறான். இந்த ரவுண்டோட வின்னர் ஓட்டோ தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு ஓட்டோவோ கீழே விழுந்துருதான். தம்பி இது எத்தனை ஒரு வயசான டாக்டரையும் அங்க வச்சிருக்காங்க. நான் உனக்கு கடமைப்படுக்கிறதுனால உன்கிட்ட ஈஸியா போவான்னு நினைக்காத அப்படின்னு சாபு சொல்லிட்டு போறான். ஃபைட்டிங்ல ஏன் பேர் இருக்கா நம்ம ஹீரோ டென்ட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா மாஹரோ இப்பதான் அங்க வரா. அதுவோ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு என் ஸ்விம் சூட் ஆசை போச்சே நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ சாக்கி ஃபைட் பண்ணி வின் பண்ணி நின்று இருக்கவும் நான் அவன் கூட மூழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ வந்திருக்கான். மாறிட்டோ சாக்கி அசால்ட்டா தோக்கடிச்சிருக்கான். என் பிரதர் தான் ஆசம் அப்படின்னு சொல்லி மாஹரோவும் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. சரி ரொம்பவே தாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஹரோ யோசிக்கவும் நான் அவனுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் நம்ம ஹீரோ போறான். எனக்கு ஏன் இப்படி ஆகணும் அப்படின்னு ஷீண்டோ நினைச்சா இப்போதைக்கு பொறுமையாரு அப்படின்னு சொல்லி அவன் மாஜின் சொல்லுது. ஷீண்டோ நீ அது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அம்மா உனக்கு எப்படி சென்னியா நேம் தெரியும் நம்ம ஹீரோ கேட்டா அதை நீ சென்னியா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஷீண்டோ சொல்றான். வாங்கிட்டு இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லி சென்னியாவும் டக்கு நம்ம ஹீரோ அங்கிருந்து இழுத்துட்டு போறான். ஷீண்டோ ஈஸியா கூட மெச்சா இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையே சென்னியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லல. எங்க மாட்டுக்கார வேற லெவல்ல ஃபைட் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கான். சாபோ நீ போய் மாட்டுக்காராவை தோக்கடி அப்படின்னு அனுப்பி விட்டா சாபோ ஒரே கிக்ல தோத்து போயிருந்தான். மாரிட்டோவோ கண்டினியூஸா வின் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கான். பேலன்ஸ் மாரிட்டோவோ மாட்டக்காராவும் தான். ஒரு வழியா நான் இந்த ஃபைட்லயே கலந்துக்கிட்டு தேவையில்ல நம்ம ஹீரோ நினைச்சா அடுத்து நம்ம ஃபைட் பண்ணலாம். பட் இது ரொம்ப போரிங்கா போகுது. சோ ஆராவோ நீயும் டீம் அப் பண்ணுங்க. நானும் சாபசிரியோ
ட்ரீம் அப் பண்றா, இதை ஒரு குரூப் டேட்னு மாறிட்டோ சொல்லவும் மாட்டுக்காரவன் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். நீ என் கூட மரிச்சு வைப்பான்னு சொல்லவும் நான் அதுக்கு தான் அதிகமா ஆசைப்படுறப்பட்டேனா உன்னோட ஃபைட்டையும் நான் ஆக்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு சனியா சொல்றான். நம்மளால இது முடியும் அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்றான். ப்ளோ கார்னர்ல வேற லெவல்ல கிக் பண்ற மாட்டக்காரா அண்ட் ஒன் பஞ்ச் ஒன் கில் ஆராஜே. இன்னொரு பக்கம் தலையவே பாரம்பரிய வச்சிருக்கிற ராக் ஹெட் சாபஷிரி அண்ட் சூப்பர் நோவா கேக் மாறிட்டோ அப்படின்னு ரெஃபரி அனௌன்ஸ் பண்றான். மாட்டக்காராவோ சாபஷிரியும் ஃபைட் பண்ண போறாங்க. போன தடவை நீ என்ன தோக்கடிச்சதுக்கு இந்த தடவை ஒண்ணு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சாபஷிரி வந்து கழுத்திலேயே அட்டாக் பண்ணிருக்கான். ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவலாவே தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் விடாத மாட்டுக்காரா அப்படின்னு நம்ம ஹீரோவை சும்மா பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ணா நீ டேக் பண்ணி உள்ள போ, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு அவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி மாஹரோ சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்த்து மாட்டுக்காரா எனக்கு டேக் பண்ணு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு மாஹரோவுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா சாபஷிரி என்ன டேக் பண்ணு அப்படின்னு சொல்லி மாறிட்டோ சொல்றான். அவன் அந்த மேல கை வச்சா மாஹரோ டென்ஷன் ஆயிடுவாள். என் கால் சுலுக்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவும் மாட்டுக்காராவை டேக் பண்ணிட்டான். மாறிட்டோ மாட்டுக்காராவை போட்டு சும்மா பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். மாட்டுக்காரா இது ஒன்னும் சீரியஸான ஃபைட் கிடையாது, எதுக்கு இவ்வளவு தேவையில்லாம கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றான் நம்ம ஹீரோ பாக்குறான். மாறிட்டோ மாட்டுக்காராவோட தலையை கொடுத்து ஒரு லாக்க போட்டுருதான். ஹாரா நீ டேக் பண்ணலன்னா இவன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு மாறிட்டோ சொல்றான். மாட்டுக்காரா விட்டு கொடுத்துரு, இதுல ஏன் சீரியஸா ஃபைட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ நினைச்சா அவன் ஷோல்டரை டிஸ்லோகேட் பண்ணி மாறிட்டோ மூஞ்சிலே ஒரு கிக்க விட்டுருதான். அண்ட் மாறிட்டோக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வருது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இது இப்போதான் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி மாறிட்டோ சீரியஸா வந்துட்டு மாட்டக்காரா ஒரு கிக் பண்ண போகும். ஸ்பைசி மாஜிக் கபாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மாறிட்டோ அவனை கிக் பண்ணாம அப்படியே கீழே விழுந்துருதான். இங்க என்னோட ஸ்பைசி மாஜிக் கபாம் அப்படின்னு சொல்லி மாறிட்டோ நம்ம ஹீரோவை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான். மாறிட்டோக்கு அந்த மாஜிக் கபாம்னா ரொம்பவும் பிடிக்கும். ஈவன் ரிங்குக்கு வெளியே போய் நம்ம ஹீரோவாவை அடிக்க போனா சாபஷிரி இங்க மாட்டக்காரா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சாபஷிரியோட மண்டை வந்து தரையிலே முட்டிடுது. என் மாஜிக் கபாம் எங்க வந்து காமி அப்படின்னு சொல்லி மாறிட்டோ வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஆரா இதை வந்து உன்னை காப்பாத்த அப்படின்னு மாட்டக்காரா கிக்கு விடவும் நம்ம ஹீரோ மண்டை கம்பியில இருக்குது. மாட்டக்காரா அப்படியே நம்ம ஹீரோவை தூக்கி போடவும் பறந்து வந்து நம்ம ஹீரோ சாபஷிரி மண்டையிலே முட்டி அவன் மேல விழுந்துருதான். 1 2 3 ஆரத்தி வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரூப் காம்பேட் டேட்ல வின் பண்ணுது நம்ம ஹீரோவும் மாட்டக்காராவும் தான். எனக்கு தெரியும் ஆரா நீ வின் பண்ணிடுவேன்னு அப்படின்னு சொல்லி மாட்டக்காரா சொல்றான். மாஜிக் கபாம் எங்க டெட்டோட கம்பியை பிடிச்சி மாறிட்டோ இழுத்துருதான். உன் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணது எனக்கு பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்துதுன்னு மாறிட்டோ சொல்லுவோம். நம்ம எப்படா அந்த காலத்துல ஃபைட் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன கூட நீ ஃபைட் பண்ணதுல அவன் லாஸ்ட் பஞ்ச் அது வேற லெவல்ல இருந்ததுன்னு மாட்டக்காரா சொல்றான். மாஹரோங்கன்னு வரமோ ஏய் மாஹரோ அப்படின்னு நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடுறான். ஈச்சியோ வந்து மாட்டக்காரா மேலேயே ஒரு கண்ணா இருக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் வரைக்கும் எல்லாமே காமெடியா நார்மலா போய்கிட்டு இருந்த எபிசோட்ஸ் இனிமே நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிக்கும். மாட்டக்காராவோட அண்ணன் ரொம்பவே நல்லவனா இருந்திருப்பான். அண்ட் ஈவன் கெனிச்சிரோக்கு முன்னாடி மீனட்டோக்காயோட லீடரும் அவனா தான் இருந்திருப்பான். ஜெயிலுக்கு போனா அவன் என்ன ஒரு வாரத்துல திரும்ப வர போறான்னு சொல்லிதான் மாட்டக்காரா இப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.